ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. எவ்வளவோ வருத்தப்படுகிறோம், கவலைப்படுறோம், வேதனைப்படுகிறோம், துக்கப்படுகிறோம் இல்லையா? நம்ம கூட இருந்தவங்களே நமக்கு விரோதமான காரியங்களை செய்து விட்டார்களே, உடன் பிறந்தவர்களே நமக்கு விரோதமாக காரியம் செய்து விட்டார்களே என்று சொல்லி நீங்கள் கலங்கி தவிக்கீங்களா? இந்த நாள் எனக்கு சந்தோஷமே இல்லை, சமாதானமே இல்லை, எங்கே போனாலும் வேதனைப்பட்டு தான் நான் வாரேன், வருத்தப்பட்டு சஞ்சலப்பட்டு தான் கடந்து வாரேன்னு சொல்லி கலங்கி தவிக்கீங்களா? இன்றைக்கி நீங்கள் வருத்தப்படுகிற எல்லா காரியத்திலும், சஞ்சலப்படுகிற எல்லா காரியத்திலும் தேவன் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. ஆதியாகமும் 41 அதிகாரம் 51 என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படிக்கு தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனோசே என்று பெயரிட்டான். இந்த பார்க்குறோம், என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் மறக்கும்படிக்கு தேவன் எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார், அவனுக்கு மனோசே என்று சொல்லி அங்கு பெயர் வைக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்த இடத்திலே யோசேப்புடைய வாழ்க்கையிலே அவருடைய சகோதரர்களால் பகைக்கப்பட்டு அடிமையாக விற்கப்பட்டு அங்கே அடிமையாக இருந்த இடத்தில் அவனுக்கு பிரச்சனை தொடர்ந்து அவன் சிறையில் அடைக்கப்பட்டு திரும்பவுமாய் ஆண்டவர் அவனை கண்ட சொப்பனத்தின்படி இவனை உயர்த்துகிற ஒரு நிலைமை கடந்து வருகிறது. அப்போ அவனுக்கு அங்கே திருமணம்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி தான் அவன் எதிர்பார்த்துருப்பான். ஆனால் ஆண்டவர் அங்கே நல்ல திருமணத்தை கொடுத்து ஒரு அழகான குழந்தையை அங்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்போது தான் அவன் சொல்கிறான், ஆண்டவர் எனக்கு இந்த குடும்பத்தை எல்லாம் மறக்கும்படிக்கு எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அதுக்கு மனோசே என்று சொல்லி அவன் பேர் வைக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உன் சஞ்சலம், வருத்தம் எல்லாவற்றையும் நீ பட்ட பாடுகள் அனைத்தையும் மறக்கும்படியான காரியத்தை தேவன் உன் குடும்பத்திலே செயல்படுத்த போகிறார். உன் சகோதரர்களால், உன்னுடைய சகோதரிகளால், உன்னுடைய சொந்த குடும்பத்தினரால் நீ பகைக்கப்பட்டு இருக்கலாம், எல்லாராலும் வெறுக்கப்பட்டு இருக்கலாம், எல்லாராலும் நீ கைவிடப்பட்டு இருக்கலாம், உடைந்து போன சூழ்நிலையில், ஒரு சிறைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில், நான் என்ன செய்வேன் என்று தெரியாத சூழ்நிலையில் நீ கலங்கி தவித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உன்னை சொல்கிறாரு, நான் உன்னை வருத்தம், சஞ்சலம் எல்லாவற்றையும் நான் என்ன செய்ய போகிறேன், நீக்கி போட்டு உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போகிறேன். நான் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதத்தினால் நீ பெருக போகிறார். என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு ஐஸ்வர்யத்தை தரப்போகிறது. ஏன் இந்த காரியத்தை குறித்து நீ கலங்கி தவித்து கொண்டு இருக்கிறாய்? ஏன் திகைத்து கொண்டு இருக்கிறாய்? நான் உயர்வை உன்னுடைய குடும்பத்திற்கு நான் கொடுப்பேன். இன்றைக்கு நீ வெறுமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான், ஒரு தரித்திரமான நிலைமையில நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கைக்கெல்லாம் நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். யாரையாவது நம்பியே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, சுயமாய் முடிவெடுத்து என்னால் ஒரு காரியம் செய்ய முடியவில்லை என்று சொல்லி நீ கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்கிறாரு, உன் வருத்தங்களெல்லாம் நீக்கி நான் உன்னை மகிழ்ச்சி ஆக்க போகிறேன், உன்னை சந்தோஷப்படுத்த போகிறேன், உன் துக்கெல்லாம் சந்தோஷப்படுத்த போகிறேன், உன் பிரச்சனைகளெல்லாம் மறக்கும்படிக்கு நான் உன்னை உயர்த்த போகிறேன். ஏன்னா சீயோனின் சிறையிருப்பை திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்களை போல இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தெற்கத்தி வெள்ளங்களை திருப்பது போல் நான் உன் சிறையிருப்பை மாற்றுவேன்னு சொல்லி இங்கு யோசேப்புடைய சிறையிருப்பு திருப்பப்பட்டது போல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா சிறையிருப்புகளையும், வேதனை, துக்கம், இந்த நாட்களில் வருத்தம், சஞ்சலம், எல்லா சிறையிருப்புகளையும் மாற்றி ஆண்டவர் இந்த நாட்களில் பெரிய காரியங்களை உங்களுடைய குடும்பத்தில் செய்து உங்களுடைய அற்புதத்தின் பாதை வழியாக, மகிழ்ச்சியின் பாதை வழியாக உங்களை வழி நடத்தப் போகிறார். ஆண்டவரே, இந்த நாள் அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா இருக்கிற எல்லா வருத்தங்களையும் மாற்றி போட்டு ஆண்டவரே மகிழ்ச்சி நீர் கொடுக்க போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த நாளிலும் சஞ்சலம், தவிப்பு ஆண்டவரை மாறி போகும் என்று சொன்ன வார்த்தையின்படி உடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வருத்தங்களும் மாறி போக போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறையா. ஆண்டவரே, இந்த நாளில் தகப்பனே பிள்ளைகளை குறித்த வருத்தம், கணவனை குறித்த வருத்தம், மனைவியை குறித்த வருத்தம், வியாதியை குறித்த வருத்தம், கடன் பிரச்சனையை குறித்த வருத்தம், எல்லா வருத்தங்களும்
இயேசுவின் நாமத்தில் மாறி போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலிருந்து நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா வருத்தம் நீங்கி மகிழ்ச்சியோடு ஒரு வாழ்க்கை வாழ நீர் உதவி செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் சப்பா. இந்த நாட்களில் தகப்பனே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்ன வார்த்தையின்படி அதிசயங்களை காண செய்து அவர்களை உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.